வெல்கம் டு மோனோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரண்டை இலை துவையல். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பிரண்டை இலையை நல்லா பறித்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், வத்தல், இஞ்சி, வெள்ளைப்பூடு, தேங்காய் துருவல், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. சூடானதும் இலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். கலர் மாறாமலாம் இருக்கக்கூடாது. நல்லா கலர் மாதிரி வதக்கினா தான் அதில் அரிப்பு இருக்காது. நல்லா வதக்கணும். இந்த டபடபான்னு சவுண்டு வரும், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பிரண்டை இலையில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பெயின் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அடுத்து இதுக்கு தேவையான அரைப்புக்குள்ளதெல்லாம் பார்த்துடலாம். நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, வத்தல் மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு வதக்க வேண்டியதான். கூடவே புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். முக்கியமாக இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்ணெய் சூடானதும் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ இதை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க வேண்டியதான். கொட்டாங்குச்சி மாதிரி வந்துருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வேறு ஒன்றுமே வேண்டாம். இது கூட கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி தண்ணி போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. முக்கியமாக அதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அரைச்சிட்டு காமிக்கிறேன். இருச்சு வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்டுக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்து அரைங்க, அதான் நல்லது. ஜாரில் சேர்த்தாச்சு, அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் கடைசியாக தாளித்து போட்டதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கடுக்குன்னு வரும். அது பல்ல படும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.